நமஸ்காரம். நான் உங்கள் சுவாமிஜி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதி ஆராய்ச்சி மையம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று யோகங்கள் வந்து என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதாவது யோகங்கள் எப்படி கணக்கிடுறதுங்கிறத பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த 27 யோகங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல் யோகம் பார்த்திங்கன்னா விஷ்கம்பம். சரிங்களா? ஒவ்வொரு யோகங்களும் லைனாக 27 யோகங்கள் வரும். இதில் வந்து முதல் வரக்கூடியது விஷ்கம்பம், ரெண்டாவதாக வந்து வரக்கூடியது பிரீத்தி, மூணாவதாக வந்து ஆயுஷ்மான், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சௌபாக்கியம், சோபனம், அப்புறம் அதிகண்டம், அதுக்கடுத்து வந்து சுகர்மம், எட்டாவது வரக்கூடியது வந்து திருதி, 9வது வந்து பார்த்திங்கன்னா சூலம், 10வது வரக்கூடிய யோகம் வந்து கண்டம், அடுத்த வந்து 11வது வரக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா விருத்தி, 12 வந்து துருவம், 13 வந்து வியாகாதம். சரிங்களா? வியாகாதம். 14வது வந்து ஹர்ஷனம், 15 வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரம், 16வது வந்து சித்தி, 17 வந்து வியதிபாதம், 18வது வந்து வரியான், அடுத்தாவது பரிகம், 20 வந்து பார்த்திங்கன்னா 20வது யோகமாக வரக்கூடியது சிவம், 21வது யோகம் சித்தம், அடுத்த வந்து சாத்தியம், சுபம், சுப்ரம். இந்த சுப்ரம் வந்து சுக்லம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 25வது வரக்கூடியது பிரம்மம், 26 வந்து ஐந்திரம். இந்த ஐந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 27வது வரக்கூடிய கடைசியாக வந்தது வைத்திருதி. இப்படி வந்து இந்த 27 யோகங்கள் இருக்குது. இந்த 27 யோகங்கள்லேயும் வந்து அசுப யோகம் சுபயோகம்னு 2 வகையாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு யோகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக வரும். அதுக்குண்டான வழிபாடு என்னங்கிறத பற்றியும் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். சரிங்களா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது சம்மந்தமான வேறு ஏதாவது ஜோதிட சம்மந்தமான ஆன்மீக சம்மந்தமாகவும் உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பதிலே எடுத்து தரப்பு முயற்சி பண்ணுறேன். வாழ்க வளமுடன். நமஸ்காரம்.